ஆண்டாளுக்கு எல்லா சொத்தும் வந்தது. வீடு, வாசல், நிலபுலம், கழனி, காடு இதெல்லாம் அவர்கள்ட்ட இருந்த சொத்தானால் ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் மோட்சத்தில் போகணுங்கிற ஆசையும் இதுதான் ஆழ்வார்களிடத்தில் இருந்த சொத்து. அது அப்படியே ஆண்டாளிடத்தில் வர அந்த சொத்தை எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துல எழுதி வைக்கணுமே. அதுதான் திருப்பாவைங்கிற 30 பாசுரங்கள். ஞானம் முழுக்க இருக்குது, பக்தி நிரம்ப இருக்கிறது, வைராக்கியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கைக்கு அடிப்படையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளன. உலகமெல்லாம் வாழணுமா, அதற்கும் பாட்டுண்டு. பாகவதர்கள் அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்யணுமா, பல பாட்டுகளில் சொல்லுகிறாள். நாம சங்கீர்த்தனம் வேணும், நாமங்கள் வேணும், அதுவும் பல பாடல்களில் உள்ளன. இயற்கை வர்ணனை பல இடத்துல இருக்குது. ஆச்சாரிய வைபவம் நிறைய பார்க்கலாம். எப்படி பக்தி பண்ணணும் பல இடங்கள்ல இருக்குது. எதை கேட்டாலும் இதில் இல்லாதது எதிலும் இல்லைன்னு சொல்லலாம்.